தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம்பாய் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம், மே 22 வெள்ளிக்கிழமை. காசியா நகர் புனித ரீத்தா துறவி. உலக பல்லுயிர் நாள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இறைவா, இந்த இனிமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாளில், கடந்த இரவில் கண்ணினிமை போன்று பாதுகாத்து எங்கள் உடலுக்கு நல்லதொரு ஓய்வையும் உறக்கத்தையும் தந்து மீண்டுமாக புதிய நாளை, புதிய வாழ்க்கையை காண செய்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மீண்டுமாக உயிர்த்தெழ வைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் மீண்டுமாக புதுப்பித்து எங்களை வாழ அழைப்பு தந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இறைவா, இன்றைய நாளில் நாங்கள் யார் யாரை சந்திக்க இருக்கின்றோமோ, யார் யாருடன் பேச இருக்கின்றோமோ அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் அது தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பி நாங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்ய தேவையான அருள் வரத்தை தந்து காத்தருள வேண்டுமாய் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்திடவும் சகாய அன்னையின் வழியாக எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து காத்திரள வேண்டுமாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தன்னலமில்லா அன்பை தருவோம். கிரேக்க மொழியில் அன்பு என்பது 5 வகையான மொழியாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இரோஸ் என்பது ஆழமற்ற அன்பு. ஃபீலியா என்றால் நண்பர்களுக்கிடையான அன்பு. ஸ்டோகே என்பது பெற்றோர் பிள்ளைகளுக்குட்பட்ட அன்பு. கொய்னோனியா என்பது நம்பிக்கையாளர்களிடையே உள்ள அன்பு. அகாப்பே என்பது உண்மையான அன்பு. அதுவே தன்னலமில்லா அன்பு, தன்னையே பலியாக்கும் அன்பு. இன்றைய நற்செய்தியும் நமக்கு அதையே தான் எடுத்துரைக்கின்றது. இயேசு அவர் நமக்காக தன்னையே தந்த அந்த வாழ்வினை நமக்கு அர்ப்பணித்து செயலாக்கம் பெற அழைப்பு விடுக்கின்றது. வெறும் அன்பு செய்கிறோம் என்று சொல்வது மட்டும் பெரிதல்ல, அதன்படி நாம் வாழ வேண்டும். அதுவே மனித மாண்பு. அன்பு அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். ஆகவே அன்பினால் மட்டுமே எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் இயேசுவை பின்பற்றும் மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க.
அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.